அப்படியே எடுத்து வேதாகமத்தை எடுத்து ஏசாயா 810 பக்கம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் வாசித்த மகளுக்கு ஒரு கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம், உற்சாகப்படுத்துவோம். 810 பக்கம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 6ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காட்டுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் 5 வருடங்கள் கழித்து மீண்டும் இதே வாக்குத்தத்தத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு 2020 பிப்ரவரி மாதம் இதே வாக்குத்தத்தத்தை சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்க பைபிள் எழுதி வச்சிருக்கீங்களா? 1-2-2020 இதே வாக்குத்தத்தம் இப்போதான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பைபிளை திருப்பினோன்னு பார்க்குறேன். 1ஆம் மாதம் இதே 2ஆம் மாதம் 20 2வது பிப்ரவரி மாதத்தில் இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காட்டுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க, உங்க வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் என்று சொல்லுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கர்த்தாவே ஆராதனை வேளையில நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு விஷயம், உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டையா. ஆண்டவரே, வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகளை எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மனுஷனுடைய வார்த்தை இல்லப்பா, நாங்கள் மனுஷனுடைய வார்த்தை கேட்டு கேட்டு நொந்து போய் வந்திருக்கிறோம். உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காட்டுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இந்த 9வது மாதத்துல கர்த்தர் நமக்கு நிழலாகவும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கப்பட்ட பாடுகளுக்கும் இது வரைக்கும் விட்ட கண்ணீருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க, ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். ஐயோ என்று சொல்லி நிலைமையை மாட்டி போட்டு கர்த்தர் நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும், நம்முடைய தோட்டங்களை சுற்றிலும், நம்முடைய வியாபார ஸ்தலங்களை சுற்றிலும், நம்முடைய படிப்பை சுற்றிலும் கர்த்தர் ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் அழக சொல்ற, நிழலாகவும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கூடாரம் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழல், பெருங்காட்டுக்கும் மலைக்கும் அடைக்கலம். அதே போல அதை அடுத்து சொல்ற, மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் என்ன செஞ்சிருக்கும்? உண்டாயிருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். மறுநாள் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்காக என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நிழலாகவும் அடைக்கலமாகவும் அவனுக்கு எப்படி ஒரு கூடாரத்தை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை தான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் யாக்கோப். அவன் யாரு? யாக்கோப். வேதாகமத்துல ஒரு மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், அதான் ஆசீர்வாதம் என்று சொன்னால் நிழலாகவும் அடைக்கலமாகவும் மறைவிடத்தையும் சேர்த்து ஒரு கூடாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நிறைய பேர் இருக்கிறாங்க வேதாகமத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும், தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறின எத்தனையோ மனுஷர்கள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போற மனுஷன் யாக்கோபு. வேதாகமத்துல யாக்கோபு என்று சொல்லிய மனுஷன் இருந்தானா இல்லைங்களா? இருந்தான். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. யாருடைய மகன்? ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. இந்த யாக்கோபை கர்த்தர் அவனுக்கு எப்படி நிழலாக இருந்தார், எப்படி அடைக்கலமா இருந்தார், எப்படி மறைவிடமா இருந்தார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது இன்னைக்கு நம்முடைய வார்த்தையின் தலைப்பே நமக்கு மறைவிடமான தேவன், நமக்கு அடைக்கலமான தேவன், நமக்கு நிழலான தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிறது. மொத்தத்துல நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். நமக்கு என்ன கொடுக்கிறதா? பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். முதல்ல எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. 28ஆம் அதிகாரத்துல 11-15 வரைக்கும் நிறுத்தி ஒருத்தர் வாசிங்க. 28 ஆதியாகமம் 28 11-15 வரைக்கும். ஒரு இடத்திலே
ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பன கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. யாக்கோபு தெரியும் நமக்கு, தன்னுடைய அண்ணனை பகைத்து விட்டு, தன் தகப்பனை ஏமாற்றி விட்டு, தன் தாயினுடைய பேச்சை கேட்டு அவன் ஒரு பெரிய பாவம் செய்கிறான். ஒரு பெரிய பாவம் செய்கிறான். பாவம் என்று சொன்ன என்னன்னா, தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ஆஸ்தியை, தன் சொந்த சகோதரனுக்கு வர வேண்டிய நன்மைகளை இவன் எடுத்துக் கொள்கிறான். இவன் என்ன செய்கிறான்? எடுத்துக் கொள்கிறான். ஏமாற்றி எடுத்துக் கொள்கிறான். அதை அந்த எப்படி ஏமாற்றுகிறான் என்று சொல், தகப்பனிடத்துல போய், தகப்பனுக்கு வயதான காலத்துல அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியாது? பார்வை இழந்து போயிடான். கண்ணு இருக்கிறது, ஆனா கண் தெரியாத ஒரு குருடனா இருக்கிறான். அவனுடைய பார்வை மங்கி போய், குருடன் சொல்ல முடியாது, பார்வை மங்கி போனவன். பார்வை மங்கி போனவன் யார் என்று சொல்லி தெரியாது. யார் என்று சொல்லி தெரியாது. முந்தின வெள்ளிக்கிழமை ஒரு சபை பிரதிஷ்டை நடந்தது, நம்முடைய ஏஜி சபை ஊட்டியில வைத்து. அப்போ அந்த பிரதிஷ்டை சபைக்கு, பிரதிஷ்டை ஆராதனைக்கு நான் கடந்து போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் வந்தாரு. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தா, திடீர்னு அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல. பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்து திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்ற, கண்ணு பார்வை கொஞ்சம் மங்கி போயிடுச்சு குமார், பார்வை கொஞ்சம் போயிடுச்சு. பக்கத்துல வந்தா தெரியுது, தூரத்துல இருந்து பார்த்தா என்ன செய்யுதுல தெரியுதுல, வயதானவர் தான். அப்போ நான் சொன்ன, போய் உடனே கண்ணு பார்த்துருங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா இது இந்த காலத்துல அது இல்லைன்னா கஷ்டமா இருக்குமே ஊழியத்துல அப்படின்னு சொல்லி அவரோடு பேசிட்டு இருந்தோம். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வயதான காலத்துல நம்மளுடைய பார்வை கொஞ்சம் மங்கி போகுது. பார்வை கொஞ்சம் என்ன செய்யுது? மங்கி போகுது. நமக்கு ஒரு சில நேரங்களில் கண்ணாடி போட்டால் ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்யுது? தெரியுது. இப்போ லைட் இருந்தா கண்ணாடி போட்டு தான் இருந்திருக்கணும். இப்போ லைட் இந்த பவர் இல்லாதனால இப்போ கொஞ்சம் தெளிவாக இந்த இடம் என்ன செய்யுது? தெரியுது. இப்போ கண்ணாடி தேவையில்லை. ஆனால் அங்கே பார்க்குறோம், ஒரு மனுஷன் அந்த ஈசாக்குக்கு பார்வை மங்கி போன போது அவன் என்ன சொல்றான்னா, அவனுடைய கடைசி காலம் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய கிருபை. என்ன சொல்றான்னா, நான் மரிக்க போற 2 பசங்க அவனுக்கு, ஈசாக்கு, யாக்கோபும் ஏசாவும். 2 பேரையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், நான் சீக்கிரத்துல செத்து போயிடுவேன்ப்பா, சீக்கிரத்துல செத்துருவேன். எனக்கு நீ போய் என்ன செய்யணும்? யார்கிட்ட சொல்றான்? ஏசாட்ட சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? ஏசாட்டு. ஏன் அப்படின்னா, ஏசா வேட்டையில் வல்லவன், அவன் ஒரு வன சஞ்சாரி. 2 பசங்கள்ல இந்த யாக்கோபு வீட்டிலேயே இருக்கிறவன், வீட்டு வேலைகளை செய்வான், தோட்டத்து காரியங்களை செய்வான். ஆனா அந்த ஏசா என்ன செய்யறான்னா, அவன் வன சஞ்சாரி, எப்போதும் வனத்துல பாரஸ்லயே இருப்பான், காட்டுக்குள்ளேயே இருப்பான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்ப வேட்டையாடி கொண்டு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சமைச்சு கொடுப்பான். நல்லா சமைக்கிறவன். அப்ப இந்த நாக்கு, அந்த ஈசாக்குடைய நாக்கு கடைசி நேரத்துல ஏசாவுடைய உணவுக்காக இயங்குது. உணவுக்காக என்ன செய்யுது? இயங்குது. இங்க யாக்கோபு இருக்கிற, அவன் நல்ல பையன் தான். ஆனா ஏசா போய் வனாந்திரத்துல போய் ஒரு நல்ல மிருகத்தை அடிச்சு எனக்கு கொண்டு கொடுத்தா, நான் அதை சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்க போறேன். நான் தலைப்பையன், அவன் தான் மூத்த பையன். அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஜெபத்துல அவனுக்கு கொடுத்துட்டு நான் மறிச்சு போயிடலாம், அவனுக்கு ஒரு இஷ்டம் ஈசாக்குக்கு. அதே போல அவனை ஏசாவை கூப்பிட்டு சொல்றான், மகனே, நீ போய் வனாந்திரத்துக்கு போய், காட்டுக்கு போய் ஒரு நல்ல மிருகத்தை ஒன்று அடிச்சுட்டு எனக்காக சுவையை என்ன செய்து கொடு? சமைச்சு கொடு. இதை இந்த அம்மா ஒட்டு கேட்கிறா ரெபேக்காள். அவன் ஒட்டு கேட்டு, அப்பா பையன் என்னமோ ரகசியம் சொல்றானேன்னு சொல்லி போய் பார்க்கறா. இதை சொன்ன உடனே ரெபேக்காள் கேட்டுட்டு யாக்கோபிட்ட சொல்ற, யாக்கோபு ஏசா வேட்டைக்கு போயிருக்கிறான், அவன் வர்றதுக்குள்ள நீ போய் மந்தையில போய் ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு மிருகத்தை எடுத்து அடிச்சு கொண்டு கொடு, நான் உனக்கு சமைச்சு தரேன். ஏன்னா இவனுக்கு சமைக்க தெரியாது. யாக்கோபுக்கு என்ன செய்யாது? சமைக்க தெரியும். அதனால அவன் சொல்றா, நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ எடுத்துட்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பாட்ட நல்ல பேர் வாங்கி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. ஆசீர்வாதத்தை உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. இந்த அம்மாவும் கூட்டாளி. இந்த அம்மாவை என்ன செய்ய? கூட்டாளி. சரி, இவனும் மடான்னு ஓடி போறான். அங்க போய் நல்ல ஒரு இளமான ஒரு மிருகத்தை எடுத்து கொண்டு வரான். அங்கே கொண்டு அதை அம்மாட்ட தர. அவன் அந்த அம்மா அழகா சமைச்சு நல்ல ருசியா சமைச்சு அவன்கிட்ட கொடுக்குறான், நீ போ. அவனுக்கு பயம். ஏன்னா ஏசாவுக்கு உடம்பு முழுவதும் ரோமம் இருக்கும்.
உடம்பு முழுவதும் முடி இருக்கும். இவனுக்கு அப்படி இல்லை, யாக்கோபுக்கு அப்படி இல்லை. அப்ப இவன் தடவி பார்ப்பானே, தடவி பார்த்தா கையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவானே, இல்ல உடம்ப பார்த்து கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லி இவன் பயப்படுறான். அவன் நம்ம சொல்ற ஒரு ஆட்டுக்குட்டியோட தோல் எடுத்து மேல என்ன செஞ்சுக்கோ, போட்டுக்கோ. அவன் தடவி பார்க்கும்போது என்ன தெரியும், ரோமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுடைய ஆலோசனைப்படியே இவன் எல்லா காரியத்தையும் செய்துட்டு போய் அப்பாட்ட போய் கொடுக்கிறான். அப்பா நான் வந்திருக்கிறேன். அவன் கேட்கிறான், உன்னுடைய சத்தம் கேட்ட யாக்கோபு போல இருக்கு. அவனுக்கு தெரியும்ல, தன் தகப்பனுக்கு தெரியும் யாருடைய சத்தம், யாருடைய சத்தம். இப்ப நான் ஜபத்துல நிறைய பேர் சொன்னேன், உங்களுக்கு கேட்டா கேட்கறது எல்லாம் மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தகப்பனுடைய அந்த மகனுடைய சத்தம் தகப்பனுக்கு கேட்குது. கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவன் போய் நான் தான் பண்றான்னு சொல்ல, இல்ல இது குரல் யாக்கோபுடையது. ஆனா வா பக்கத்துல வந்து தடவி பார்த்து இவனோட முடியெல்லாம் ரோமமா இருக்கு, சாரி கையெல்லாம் என்னவா இருக்கு, உடம்பெல்லாம் ரோபமா இருக்குன்னா நம்மளால அவன் சொல்றான், உன் மேல அந்த காட்டு வாசம் இல்லையே, அந்த வனாந்தர வாசம் இல்லை. ஆனா இவன் இல்லப்பா நான் தான் சொல்லி ஏமாத்தி இவன் தன்னுடைய அப்பாவுக்கு கொடுத்தான், சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இது ஏசாக்கு தெரியுது. ஏசா அது நம்ம வரக்கூடிய இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். இதனால இதுக்கு பயந்துட்டு இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அம்மா சொல்ற நீ இங்க இருக்காத, உங்க அண்ணன் உன்னை கொலை செஞ்சிருவான், ஒரே நாள் நான் 2 பேரும் என்ன செய்ய வேண்டாம், இழந்து போக வேண்டாம், அதனால நீ போய் கொஞ்ச நாள் எங்க அப்பா வீட்டுல கொஞ்ச நாள் என்ன செய்ய தங்கியிரு. அல்லேலூயா. இப்ப இவனுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவன் அந்த நேரத்தில் தான் போறான், தனிமையாய் போறான். வனாந்தரத்துல போய் ஒரு இருட்டாயிடுச்சு, போய் நடக்க முடியாது. வனாந்தரத்துல நடந்து போறான். நடந்து போகும்போது அங்க போய் ஒரு கல் எடுத்து வைத்து தலைக்கு கல் வச்சுட்டு இவன் தூங்க ஆரம்பிச்சான். இவனுக்கு பயம், தனிமை, சாப்பிட்டானா சாப்பிடலையா தெரியல. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் இவன் ஒரு பக்கம் தவறு செஞ்சவன், ஒரு பக்கம் அண்ணனை ஏமாத்தினவன், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவன், அப்பாட்ட ஏமாத்தி வந்தவன் எத்தனை என்று சொல்லப்படுகிறது. ஆனா இரவில் இவன் தனியாய் தூங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு நிழல் அவனுக்கு நேராய் கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். புரியுதா? அவனுக்கு ஒரு நிழல் மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு அடைக்கலம், ஒரு மறைவிடம், ஒரு கூடாரத்தை கர்த்தர் அந்த இடத்துல தருகிறத பார்க்கிறோம். அவன் படுத்து தூங்கும் போது அவனுடைய பயங்கள், அவன் கல்லெடுத்து வைத்து படுத்து தூங்குறான். ஒரு வனாந்தரத்துல படுத்து இருக்கிறான். என்ன நடக்கும்னு தெரியாது. அன்னைக்கு சிங்கங்கள் உலாவின காலம், கரடிகள் உலாவின இடம். ஆனா இவனுடைய வாழ்க்கையில ஒரு தனிமை நேரத்தை கர்த்தர் அவனுக்கு ஒரு நிழலா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை அவனுக்கு வைத்திருக்கிறான். என்ன அப்படின்னா, பூமியிலிருந்து வானத்துக்கு ஒரு என்ன இருக்கு, ஏணி இருக்குது. அந்த ஏணியில இவர்கள் ஏறி தெய்வத்தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, ஏறி போயிருந்தோடு இல்லை, திரும்பவும் வராங்க, திரும்பவும் போறான். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், நான் தனிமையான ஆளு இல்லை, என்னோடு கூட என்ன இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய குணம் அப்படித்தான். நம்ம ஒருவேளை நம்ம தனிமையா இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நான் ஒருவேளை வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? அவன் பாவம் செய்தவன் தான், அவன் அக்கிரமம் செஞ்சவன் தான், ஏமாற்றவன் தான். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவருக்கு என்னன்னா நம்ம தேவை, நம்ம யாருக்கு ஆண்டவர், நமக்கு ஆண்டவருக்கு நம்ம தேவை, அதை தான் பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நேற்று கூட ஒரு காரியத்தை கேட்டுட்டு இருந்தேன். பிசாசு சொல்லலாம், நீ பாவம் செஞ்சுட்ட, உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு வேணும் மகனே, நீ எனக்கு வேணும் மகனே. யாக்கோபை கர்த்தர் நேசிக்கிறார், யாக்கோபு மேல அன்பை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய நிழலை கர்த்தர் தருகிறார், அங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். அங்கே அந்த யாக்கோபுக்கு பயம் இல்லாதபடிக்கு அந்த இரவு முழுவதும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை யாக்கோபுக்கு செய்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தனிமை என்று சொல்லி வரும்பொழுது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும்போதுதான் கர்த்தர் யார் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. மனிதனுடைய உறவெல்லாம் இருக்கும்போது தெரியாது, மனிதனுடைய அன்பெல்லாம் இருக்கும்போது தெரியாது, மனிதனை நேசிக்கும் போது தெரியாது. எல்லாராலும் கைவிடப்பட்டு கடைசி நேரத்துல நிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதை நம்முடைய கண்கள், நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். இங்க அப்படிதான் நடந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதுதான் செய்ய விரும்புகிறார். ஒன்றுமில்லாத நேரமா இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்ட நேரமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கூட்டம் எளிமையில் இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நிழலா இருப்பார், அடைக்கலமா இருப்பார், பலனா இருப்பார். ஒரு கூடாரத்தை கர்த்தர் நமக்காக தருவார். யாக்கோபுக்கு கொடுத்தார், கொடுக்காத அவர் சொல்லவே இல்லை.
கொடுத்ததை நமக்கும் தருவேன்றார். இந்த 9வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தர் யாக்கோபுக்கு எப்படி ஒரு நிழலாய், அப்ப நிழல் மாத்திரமல்ல, ஒரு அடைக்கலம், ஒரு பெரிய கூட்டம் அவனோடு கூட இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மறைவிடம். ஏணிக்கு, அந்த ஏணிக்கு அந்தாண்ட எந்த பிசாசு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா ஏணிக்கிட்ட யார் இருக்கா? தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. அப்போ அங்கே 3 காரியம் நடக்குது. அவனுக்கு ஒரு நிழல் உண்டாடுச்சு, ஒரு அடைக்கலம் கிடைச்சது, ஒரு மறைவிடம் கிடைச்சது. கர்த்தர் அந்த இரவு முழுதும் அவனுக்கு ஒரு கூடாரம் போல கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கூடாரம் போல கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். 2வது அவனுக்கு எப்படி ஒரு நிழல் கிடைக்குது? எடுத்து வாசிங்களேன். அதே அந்த வசனத்துல, அந்த அதிகாரத்துல 17 வசனத்தை வாசிங்க. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். இது தேவனுடைய வீடு, தேவனுடைய அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள யாக்கோபை கர்த்தர் வைத்து பாதுகாத்து இருக்கிறார். அவன் உணர்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. அப்ப அவனுக்கு தெரியுது, ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு கூடாரத்துக்குள்ள இரவு முழுவதும் என்னை காத்திருக்கிறார் என் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். உங்களை அப்படிதான், என்னை அப்படிதான். கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, அவருடைய கூடாரத்துக்குள்ள, அவருடைய வீட்டுக்குள்ள நம்மளை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். அவன் படுத்த இடம் வானத்தின் வாசல். நம்ம இருக்கிற இடத்தை கர்த்தர் வானத்தின் வாசலாய் மாட்ட போகிறார். நம்ம அதுக்குன்னு வானத்தின் வாசலுக்கு போகணும் இல்ல. நம்ம இருக்கிற இடத்துல, படுத்திருக்கிற இடத்துல, செய்கிற வேலையில, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் ஒரு வானத்தின் வாசலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மச்சர இது தேவனுடைய வீடு, நீங்க இருக்கிறது தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள வேற எந்த சத்துரு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, உங்க வீட்டுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு, உங்க தோட்டத்துக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு, உங்க வியாபாரத்துல வேற எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு நிழலா இருந்தார். சொல்ற, இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. அவன் வனாந்தரத்துல ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கிறான். அந்த இடத்தை கர்த்தர் தேவனுடைய வீடா கர்த்தர் மாட்டி கொடுத்தார். நீங்க இருக்கிற சாதாரண இடத்துல, நம்ம வசிக்கிற சாதாரண இடமோ கர்த்தருடைய வீடாய் கர்த்தர் மாட்டி தருவார். அல்லேலூயா. 2வது எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 29:14. அப்பொழுது லாபான், நீ எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்துல தங்கினான். யாக்கோபு பாருங்க, இந்த யாக்கோபு இங்கிருந்து எந்திரிச்சுட்டான், அப்படியே கடந்து போறான். எத்தனை நாட்கள் கடந்து போனான்னு தெரியல. வனாந்தரத்துல போறான். இதே போலதான் படுத்து எந்திரிச்சு போயிருக்கலாம். அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு இடத்துக்கு கடந்து போகிறான். ஒரு மாலை, ஒரு 4-5 மணி இருக்கும். அந்த நேரத்துல கடந்து போறான். அப்ப போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆட்டு மந்தைகள் அங்கே பார்க்கிறான். அங்க என்ன பார்க்கிறான்? ஆட்டு மந்தைகள். மரத்தையே பார்த்து கொண்டிருந்தவன், பறவைகளுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டவன், மிருகத்தினுடைய உருமல்களை சத்தத்தையும் கேட்டு பயந்து கொண்டிருந்தவனுக்கு ஆடுகள் இருக்கிற இடத்தை கர்த்தர் காட்டினான். ஆடுகள் இருக்கிற இடத்தை கர்த்தர் காட்டுகிறான். ஏன்? அப்ப அவனுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். அவனுக்கு என்ன வந்துச்சு? தைரியம். ஆடுகள் மேய்க்கிறதுக்கு யாரும் ஆட்கள் இருப்பாங்க. அப்படியே பார்க்கிறான். பார்த்த உடனே ஒரு 4-5 பேர் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஆடு மேய்க்கிறாங்க, ஆண்கள் ஆடு மேய்க்கிறாங்க. இவனுக்கு தைரியம் வந்தது. மனுஷனை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? மனுஷனை பார்க்கிறான். போய் கேட்கிறான், இது எங்க போகுது? இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகுமா? அவனுடைய அப்பா அந்த அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கு போகுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அதோ அங்க ஆடு வச்சுட்டு இருக்கிறவங்க தான் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள். பாருங்க, ஆண்டவர் செய்கிற காரியம். வனாந்தரத்தில் அலைந்தவனுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார். எப்படின்னு பாருங்க. இந்த பிள்ளைகள் ஆடு வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அந்த லாபானுடைய பிள்ளைகள் ஆடு வச்சுட்டு இருக்கும்போது போய் கேட்கிறா, ஏன் ஆடு அந்த ஒட்டகத்தை அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி ஓட்டிட்டு போலாம் இல்ல. அவன் சொல்றாங்க, இல்ல நாங்க நிறைய பேர் ஆடு மேய்க்கிறோம், குழுவா எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து எல்லா மந்தைகளும் வரும்போது அந்த கல்லை பெரட்டி போடப்படும். இந்த கல்லை பெரட்டினாதான் எல்லா ஆடுகளும் தண்ணீரை குடிக்கும். குடிச்சுட்டு தான் வீட்டுக்கு என்ன செய்யணும்? ஓட்டிட்டு போகணும். இவன் உடனே கல்லை பெரட்டா, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காய்ச்சறா. அந்த ஆடுகளை ஓட்டிட்டு அந்த சகோதரிகள் போயிட்டாங்க. போய் அப்பா கிட்ட போனோன்னா அப்பா கேட்கிறாரு, எப்படி சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்படி
ஏன் சீக்கிரம் வந்தீங்க? அப்போ அவன் சொல்றாங்க, 2 பிள்ளைகளும், இப்படி ஒருத்தர் வந்தாரு, எங்களுக்கு தண்ணி அந்த கல்லை பிரட்டி போட்டாரு, ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி குடிச்சோன்னா நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். அவன் அப்பா சொல்றான், திட்டுறான், என்னம்மா ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்கிறான், அவங்க ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் கட்டிக்கிறான், வனாந்தரத்தில் விட்டுட்டு வந்தீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. ஓடி போய் அந்த பிள்ளைகள் போய் அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் யாக்கோபை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. யாக்கோபுக்கு அந்த இடத்துல வனாந்தரத்தை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு, மரங்களையும் பறவைகளையும் அங்கே மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டவனுக்கு முதலாய் பல நாட்களுக்கு பிறகு ஒரு அடைக்கலமான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 29:14 அந்த தேசத்துல, தெரியாத இடத்துல, அந்நிய தேசத்துல, இதுவரைக்கும் பார்க்காத மனுஷர்கள், இதுவரைக்கும் கேட்காத சத்தம், பல நாட்களாக வனாந்தரத்தில் அலைந்தவனுக்கு கர்த்தர் அங்கே ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 2வது அவனுக்கு ஒரு நிழலை கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இதனால சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவேளை பல ஆண்டுகளாய், பல வருஷங்களாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் அலைந்து திரிந்துட்டோமா? வனாந்தரத்துல அநேக மனுஷனுடைய சத்தம் வேதனையான சத்தமா கேட்குதா? இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வேதனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வராதா? என்னைக்கு இந்த தேசத்தை பார்க்க போகிறோம்? என்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம்? வனாந்தரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் மிருகங்களுடைய சத்தம் என்னை பயப்படுத்துகிறதே. இன்னைக்கு அநேக சத்தங்கள் என்னை பயப்படுத்தி கொண்டு இருக்குதே. எனக்கு ஒரு நிம்மதி இல்லையா? எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையான்னு நினைக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே வேதாகமத்தில் சொல்லப்படுது, 1 மாதம் அங்கே தங்கினான் என்று சொல்லி. அதுக்கு கீழே நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் பல ஆண்டுகளாய் அங்கே இருந்தான். 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் கர்த்தர் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தார். எது வரைக்கும்? தன்னுடைய அண்ணன் கோபம் தீருகிற வரைக்கும். தன்னுடைய அண்ணனுடைய கோபம் தீருகிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அந்த 20 வருஷம் கர்த்தர் செய்த போது நன்மைக்கு தாங்க இருக்கும். வருஷங்கள் ஓடி இருக்கலாம், நாட்கள் ஓடி இருக்கலாம், வாழ்க்கையில நடக்கல நினைக்கலாம். கர்த்தர் ஏதையோ ஒன்றை நன்மையாக செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறது நம்முடைய என்ன செய்யுமா? எலும்புகளை, நம்ம சரீரத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. 20 ஆண்டுகள் கர்த்தர் அந்நிய தேசத்துல யாக்கோபை வைத்து கர்த்தர் போஷிக்கிறார். 1 மாதம் தங்கினான் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசித்தா தெரியும், அவன் அங்கே இருந்தான். அந்நிய இடத்துல நம்மை கர்த்தர் கொண்டு போய், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மை இது வரைக்கும் கேட்கலையே, எந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையில பார்க்கலையே, வருஷங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வயதாகி கொண்டு இருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய காலத்துல ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய உங்க கண்கள் பார்க்குங்க, உங்க கால்கள் அந்த வீட்டுக்குள்ள தங்கும், உங்க சரீரம் அந்த வீட்டில் படுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. 2வது நிழல் அங்கே அந்த வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். 3வது எடுத்து வாசிங்களேன், ஆதியாகமம் 31:23. அப்பொழுது தேவன் சகோதரரை கூட்டிக் கொண்டு சகோதரரை கூட்டிக் கொண்டு தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தினர்கள் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. அங்கே ஒரு கூடாரத்தை பார்க்கிறோம். என்ன கூடாரம்னா, இவன் அங்கே போனா, அங்கே நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றான். இது அந்த மாமனாருக்கு பிடிக்கல, அவனுடைய மச்சானுங்களுக்கும் பிடிக்கல, சகோதரருக்கு அவனுடைய மனைவியுடைய சகோதரருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஆனால் அவன் மேல அவனுடைய முகங்கள் மாறினது. அந்த அவனுடைய மாமனுடைய முகம் என்ன செய்தது, மாறினது. உடனே அவன் தன்னுடைய மனைவிகளை கூப்பிடுறான். உங்க அப்பா முகம் நேத்து போல இல்லை, இன்னைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு என்ன இருக்கு, மாறி இருக்கிறது. நம்ம என்ன செய்யலாம்னு மனைவிட்ட கேட்கிறான். இந்த லாபான் ஆடுகளை, அந்த முடிகளை கட் பண்ணதுக்காக போயிருக்கிறான். இந்த செம்மறி ஆட்களை கட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்காக அவன் தூர இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த நேரத்தில் தன்னோட மனைவிகள் சொல்றாங்க, போயிடலாம். என்னடா மனைவிகள்னு சொல்றாருன்னு பார்க்குறீங்களா? அவனுக்கு 4 மனைவி இருந்தாங்க. எத்தனை மனைவி? 4 மனைவி. அப்போ எல்லாரும் 2 மனைவிட்ட கேட்குறான். இவங்களுடைய பிள்ளைகள், லாபானுடைய பிள்ளைகள் 2 பேர், அவனுடைய வேலைக்காரிகள் 2 பேர். அப்படி சொன்னதான் புரியும். அப்போ அவன் கேட்குற, நம்ம போயிடலாம். ஆண்டவர் சொல்ற, நீ போட்ட, நீ என்ன செய்ய,
போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை தேசத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவேன்ட்டார். இவனை கடந்து போயிட்டான். தன் மாமனார்ட்ட சொல்லலை, தன்னுடைய ஆசையில் இருந்தால் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போயிட்டான். இவன் ரொம்ப தூரம் போனது தான் வரான். வந்த உடனே பையன் மகளை காணோம், வேற பிள்ளைகளை காணோம், எல்லாம் காலியாக இருக்குது, வீடே காலியாக இருக்குது. உடனே இவன் அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களால் கூப்பிட்டு போய் அவனை யாக்கோபை ஏதாச்சும் என்ன செய்யலாம் பண்ணலாவா அப்படின்னு ஒரு ஊர் கூட்டமே கூடி 7 நாள் பயணம். எத்தனை நாளுங்க? 7 நாள் தொடர்ந்து வரலாம். அந்த 7 நாள் பயணம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க, 23ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடிக்கிறான். 6 நாள் பயணம் போயாச்சு. 7வது நாள் இவனை கண்டுபிடிக்கிறான். அந்த 6வது நாள் நைட்டு ஆண்டவர் லாபான் இடத்துல தரிசனமாகிறார். என்ன சொல்றாரு? லாபானை கூப்பிட்டு, லாபானே, உடனே இவன் என்ன ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ சொன்ன உடனே சொல்றாரு, நீ யாக்கோபை பார்க்க போற, யாக்கோபுக்கு ஒரு தீமை கூட செய்யக்கூடாது. யாக்கோபுக்கு இவன் தீமை செய்ய தான் வந்தான், யாக்கோபுக்கு விரோதமாக தான் வந்தான், யாக்கோபுக்கு விரோதமாக அவனுடைய ஆஸ்திகளை அழிக்க வந்தான், யாக்கோபை அழிக்க வந்தான், யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு பெரிய படையை செலுத்தி திரட்டி வரான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த 6வது நாள்ல நாளைக்கு நீ லாபானை பார்க்க போற, நீ யாக்கோபை பார்ப்ப, அப்போ நன்மை அண்டு தீமை எதையும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு பாதுகாப்பா இருங்க, இப்படி ஒரு பாதுகாப்பு. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறான். 6 நாள் விட்டுட்டாரு. 6 நாள், 7வது நாள் நமக்கு நன்மை செய்கிற நாள். 7வது நாள் என்ன நாள்? நன்மை செய்கிற நாள். ஆண்டவர் சொல்றாரு, நீ 6 நாள் நடந்து வந்த அவனை நாளைக்கு கண்டுபிடிக்க போற, நல்லதுதான், ஆனா அவனுக்கு தீமையை செய்யாத. அவனுக்கு என்ன செய்யாத? அந்த 24 வசனம் அழகா சொல்லுது, அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தான லாபானுக்கு சொப்பனத்தில் தோண்டி, நீ யாக்கோபோட நன்மை அண்டி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கடிஞ்சு கொண்டார், கண்டிக்கிறார். தப்ப தீமை ஒரு வார்த்தை நீ யாக்கோபுக்கு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த 7 நாள் நடந்து வந்து ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்தோன்னே யாக்கோபு பயந்தான், தன் பிள்ளைகள் எல்லாம் பயந்தாங்க. வந்தவன் ஒரு தீமை கூட பேசல. கர்த்தருடைய கரம் யாக்கோபுடைய இருந்தது. அந்த பாதுகாப்பு ஒரு அடைக்கலம், ஒரு நிழலாய் கர்த்தர் யாக்கோபுக்கு வைத்திருந்தார். நமக்கும் கர்த்தர் இன்னைக்கு இதை குறித்து சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பேச நினைக்கிறவன், உங்களுக்கு ஒரு காரியங்களை செய்ய நினைக்கிறவன் ஒரு வார்த்தை கூட பேசாதபடி இந்த மாதத்தில் கர்த்தர் வாய்களை கர்த்தர் அடைப்பார். சந்தோஷமா இல்லையா? நமக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு பேச நினைக்கிறவன், யோசிக்க நினைக்கிறவன், உங்களுக்கு காரியங்களை செய்ய நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்வார், அவனுக்கு நன்மை சொல்லு, செய்ய. அவனுக்கு என்ன செய்ய? நன்மை செய். பக்கத்துல வருவான், கர்த்தர் அவனை தடுப்பா. விரோதமா காரியங்களை செய்ய நினைப்பா, கர்த்தர் அவனை தடுப்பா. விவசாயத்துக்கு விரோதமா தீமை செய்ய நினைப்பா, கர்த்தர் அவனை தடுப்பா. வியாபாரத்துக்கு விரோதமா தீமை செய்ய நினைப்பா, கர்த்தர் அவனை தடுப்பா. வீட்டுக்கு விரோதமா தீமை செய்ய நினைப்பா, கர்த்தர் அவனை தடுப்பார். மனுஷன் அல்ல, தேவாதி தேவன், சேனைகளின் தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தீமையை அங்கே நமக்கு விரோதமாய் பேசவும் விட மாட்டார், செய்யவும் விட மாட்டார். யாக்கோபுக்கு அதான் நடக்குது. வனாந்தரத்துல தான், அந்த வனாந்தரத்துல அவன் நினைச்சிருந்தானா அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிருக்க முடியும், பேர பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிருக்க முடியும், யாக்கோபை அங்க அடித்து போட்டு இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், உங்களை என்னையும் ஒருபோது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை, காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டார், நம்ம குடும்பத்துல செய்ய மாட்டார், நடக்காது. ஏன் அப்படின்னா தீமையை பேச கர்த்தர் விட மாட்டார். அவன் ஒருவேளை ஆண்டவர் பையனா இருந்திருந்தா, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்திருந்தா அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சுக்குங்க, இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சுங்க நம்ம சொல்றோம்னா, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன செய்து அதிகரிச்சிருச்சு. இன்னைக்கு கொலைகள் பெருகிருச்சு, இன்னைக்கு குற்றங்கள் பெருகிருச்சு. இங்க நடக்கிற சம்பளம். நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த காரியங்களை பார்த்து, ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே பார்த்தேன். இந்த செய்தியை அப்படியே வந்துச்சு. நினைச்சு பார்த்தேன், அன்னைக்கு லாபானுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கலன்னா யாக்கோபுக்கு இந்த நிலைமை தான். ஆனால் கர்த்தர் பாருங்க, தீமையை அனுமதிக்கவே இல்லை, தீமையை அனுமதிக்கவே இல்லை. உங்க வாழ்க்கையிலும் தீமையை அனுமதிக்க மாட்டாருங்க. யாருடைய பிரச்சனையும் நமக்கு முன்பா வர கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. லாபான் வந்தவன்
அன்பா சொல்றான், ஏன்பா நீ சொல்லியிருந்தேனே என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே, சொல்லாம வந்துட்டியே, திருட்டல வந்துட்டியே. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருப்பேன், அனுப்பிச்சிருப்பேனே. வேற ஒண்ணுமே சொல்லு பாருங்க. நீ வந்தா வந்துட்டு போ. ஏன் என்னுடைய குடும்பத்துடைய சிலையை எடுத்துட்டு வந்திருக்க? ஏன் என்னுடைய குடும்பத்துடைய ஒரு சிலைய, ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்திருக்க? அதை தான் அவன் கேட்டான். நீ போ. அவன் நீ ஏன் போனேன்னு கூட கேட்கல. நீ போ, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பனே. பாருங்க ஆண்டோடைய வார்த்தை எப்படி மாறுச்சுன்னு சொல்லி. வெட்ட வந்தவன், குத்த வந்தவன், அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்க வந்தவன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நிழலாய் மாறினது. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு நிழலை கர்த்தர் தருவார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனும் சொல்றேன், ஒருவேளை இது வரைக்கும் நம்மளை கெடுக்க நினைச்சிருக்கலாம், நமக்கு விரோதமா பேசியிருக்கலாம். இதற்கு மேல இந்த மாசத்துல கர்த்தர் சொல்கிறார், நமக்கு தீமையை அனுமதிக்காத ஆண்டவர் நம்முடைய தேவன். தீமைய அனுமதிக்க, தீமை இல்லாம கர்த்தர் ஒரு கூடாரத்தை, ஒரு நிழலை, ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். எந்த மனுஷனும் தொட முடியல, ஊர்க்காரன் தொட முடியல, மாமனார் தொட முடியல, அவனோட வந்து கூட்டம் தொட முடியல. யாருடைய கண்களுக்கும், எல்லாருடைய கண்களுக்கும் கர்த்தர் ஒரு மறைவிடத்தை வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். அடுத்தது ஒரு சம்பவம் எடுத்து வாசிங்க. அதே யாக்கோபை குறித்து அதே 33:11 எடுத்து வாசிங்களேன். 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். யாருங்க? ஏசா. ஆரம்பத்தில் நீங்க வேதாகமத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யாக்கோபை கொல்லுவதற்கு வகை தேடிட்டு இருந்தான். யாக்கோபை கொல்லணும், அவனை கொலை செய்யணும். அவனை என்ன செய்யணும்? அன்னைக்கு கொலை அதிகமா இருந்தது. அன்னைக்கு அட்ரஸ் இல்லாம நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம், சொந்த தம்பிய கொலை செய்த காயனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனோட ரத்தம் பரலோகத்துல போய் பேசினது என்று பார்க்கிறோம். அன்னைக்கும் கொலை இருந்திருக்கு, அன்னைக்கும் கொலை இருந்திருக்கு. ரத்தம் சிந்தப்பட்டான் ஆபேல். ஆபேல் என்ன செஞ்சான்? ரத்தம் சிந்தப்பட்டான். அந்த ரத்தம் ஆண்டுட்டு போய் பேசிச்சு, ஆண்டவரே என்னுடைய அண்ணன் என்ன கொலை செஞ்சுட்டா ஐயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. அந்த ரத்தம் ஆண்டுட்டு போய் என்ன சொல்லிச்சு? பேசினது. அவர் ஆண்டு சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் என்னோட சன்னதியில வந்தது, எட்டினது என்றார். இன்னைக்கு ரத்தம் பேசுதான்னு தெரியல. ஆனா அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்துல ஆண்டோடைய சமத்துல போய் பேசினது. இங்கே பார்க்கிறோம், கொலை செய்ய வேண்டும் என்று பல வருஷமாய் காத்திருந்தவன், தன் தம்பியை கொலை செய்யணும், என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கொலை செய்ய காத்திருந்தவன். அதுக்கு பின்பாக வேதங்களை வாசித்து பாருங்க, வேதாகமத்தை. அங்கே அநேக இடத்துல அப்பா அம்மா கீழ்ப்படியாம போயிட்டான். இந்த இடத்துல இந்த ஊர் பொண்ணை கட்டாதானா அங்கதான் போய் பொண்ணை கட்டினான். இந்த ஜாதியில சம்பந்தம் கலக்காதானா அங்கதான் போய் சம்பந்தம் கலந்தான். கோபம் அந்த அளவுக்கு இவன் மேல இருந்த கோபம், அம்மா மேல இருந்த கோபம் முழு குடும்பத்தின் மேல திரும்பினது. கொலை செய்ய காத்திருந்தவன் யாக்கோபு தன்னுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருகிறான். 20 வருஷம் கழிச்சு தன்னுடைய படையோடு, தன்னுடைய செல்வத்தோடு, தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு, மனைவி பிள்ளைகளோடு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஏசா 400 பேரோட வரான். ஏசா எத்தனை பேரோட வரா? எதற்கு வந்தானெல்லாம் தெரியாது, வேதாந்தம் சரியா போடப்படல. இங்கே ஆண்டவர் பேசுறார், அங்கேயும் ஆண்டவர் அவனோடு பேசியிருப்பார் போல. ஏசாவிட்ட 400 பேரை கூட்டிட்டு தன் தம்பியை நோக்கி வரான். இது அவனுக்கு யாரோ ஓடி வந்து சொல்லிட்டாங்க, யாக்கோபு உங்க அண்ணன் 400 பேரை கூட்டிட்டு வரா, இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஒழுங்குபடுத்து, கொஞ்சம் காரியங்களை சரிப்படுத்து. இவனு ஒரு சில காரியங்கள் எல்லாம் செய்யறான். கொஞ்சம் ஆட்டுல, கொஞ்சம் மாட்டுல, கொஞ்சம் ஒட்டகத்துல, கொஞ்சம் கழுதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு ஏசாக்கு நேரம் அனுப்பிச்சுடுறான். ஏசா 400 பேர் வரான். வந்த உடனே கேட்கிறேன், இது யாருடைய மந்த? யாக்கோவுடைய மந்த, ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படியே வரான். வந்தவன் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவன், யாக்கோவை அவன் ஒன்றுமெல்லாம் ஆக்க வேண்டும் என்று நினைத்தவன் வந்தவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். சகோதரனுக்குள்ள ஏன் சொல்லுங்க? யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு நிழலை உண்டாக்கி வைத்திருந்தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவர்களுக்கு கர்த்தர் ஒரு நிழலை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நிழலை வைத்திருக்கிறார். 1000 பேரோடு கூட வரட்டுமே. பக்கம் வந்த உடனே 2 பேரும் அண்ணன் தம்பியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுகிறாங்க. ஏப்பா போயிட்டு என்னை விட்டு? ஒருவேளை அந்த தேசத்தில் இருந்தானா யாக்கோபுடைய கதை முடிஞ்சிருக்கும். யாக்கோபுடைய கதை முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஒன்று சேர்த்தது கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய மறைவிடம், கர்த்தருடைய கூடாரம். நம்முடைய சத்துருக்களையும் நம் பக்கமாய் கர்த்தர் திருப்ப முடியும். மாமனார் மாமியார் நமக்கு விரோதமா, நம்முடைய மருமக பிள்ளைகள் நமக்கு விரோதமா, அல்லது நம்ம சொந்த பிள்ளைகள் நமக்கு விரோதமா, அல்லது நம்ம சொந்த பந்தங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்களா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்ல. உங்க குடும்பத்தில் உங்களை பகைச்சிருக்காங்களா, கர்த்தர் இந்த மாதத்துல உங்களோடு கலந்து உடன்படிக்கை பண்ண கர்த்தரோடு உதவி செய்வார். சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துல சொல்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம சொந்த குடும்பத்துல நம்மளை பகைத்த ஜனங்கள், அல்லேலூயா, நம்மளை பகைத்த ஜனங்கள் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கலாம், நம்ம ஐக்கியமா இருக்கலாம்னு சொல்ற ஒரு கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவான். ஏன்னா கர்த்தருடைய நிழல் நம்மோடு இருக்கிறது, கர்த்தருடைய நிழல். அல்லேலூயா. இங்க பார்க்கிற 4வதா தன் சகோதரிடத்திலிருந்து ஒரு நல்ல அன்பை கர்த்தர் கொடுத்தார். அங்கே மாமனார் மாமியார் அந்த மாமனார் இடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை கற்றுக் கொடுத்தார். இங்கே சொந்த யார் கொலை செய்ய வேண்டும் என்று தேசத்திட்டு ஓடி போனானோ, யாருக்கு பயந்து ஓடி போனானோ அவனோடு கூட ஒரு ஒப்புரவை கர்த்தர் செய்வார். யாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டில்? ஐயோ வந்துட்டா பிரச்சனை, ஐயோ வந்தா வேதனை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கிறவங்களே தூண்டுட்டுருவாங்க. ஐயோ அவர் வராரு, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், பேசாம வந்து படுப்பார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஸ்க்ரூ பண்ணுவாங்க, ஐயோ அவர் வந்துட்டார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்கும். ஏன் ஒரு சில மௌனமாக சிரிக்கிறீங்கன்னு தெரியல, பேர் சொல்ல விரும்பலை. நிறைய பிரச்சனை அப்படி இருக்கும் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பிறந்த நாள். இப்போ நான் அவர் பாஸ்டம்மா தம்பி எல்லாமே போகிறோம் காரில். அவர் வீட்டில் இருக்காரு, இன்னொரு தம்பி அவர் வரல, இன்னொரு தம்பி எனக்கு கூட வண்டி ஓட்டிட்டு வர்றார். அவருக்கு பிறந்த நாள் அவர் ஒரு இடத்துல இருக்காரு, இந்த டைமுக்குள்ளே வந்துருங்க கேக் வெட்டிடலாம். அப்போது என்ன நடக்குதுன்னு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, எங்கண்ணா இருக்கீங்க? எங்கண்ணா? டாடி ரொம்ப கோபமாக இருக்காரு, சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சுன்னு கோபப்படுறாரு. அவர் அழகாக உட்காந்துருக்கார். நாங்கள் இங்கே கேக்கெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து போனால் சர்ச்சில் அவர் அழகாக எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்கார். நாங்கள் போனோம், கேக்கை வச்சோம், கட் பண்ணோம், அழகாக சந்தோஷமாக அங்கே இருந்தோம், வந்துட்டோம். அப்போ இருக்கிற ஆட்கள் எவ்வளோ தூண்டுறாங்க பாருங்க. இவனுக்கு அந்த கூட வந்த தம்பிய அவ்வளோ பதட்டம் பண்றாங்க. எங்கண்ணா இருக்க, சீக்கிரம் வானா, டாடி ரொம்ப கோபமா இருக்கிறார். அவங்க அண்ணன்ட்ட அதை சொல்றாங்க. நான் கேட்டேன், எதுக்கு கோபமா இருக்கிற? அவருக்கு தான் பிறந்த நாள், அவருக்கு தான் கேக் வாங்க வந்திருக்கேன், எதுக்கு கோவப்படணும்? எதுக்குமா கோவப்படலாமா? எனக்கு பிறந்த நாள், எனக்கு கேக் வாங்கிட்டு வரீங்க, நாங்கள் கோபமா இருந்தேன்னா எனக்காக செய்கிறோம், எதுக்கு கோவப்படுத்தி? ஆட்கள் பிறந்த தூண்டுறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டே இருப்பேன். அதை அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், அவங்ககிட்ட சொல்லுவேன், எதுக்கு கோவப்பட? அந்த தம்பிட்டு சொன்ன, எதுக்கு கோவப்படணும்? அவருக்கு தான் பிறந்த நாள், அவருக்கு கேக் வாங்கிட்டு போகிறோம், அவருக்கு கேக் கட் பண்ண போகிறோம், எதுக்கு அவர் கோவப்படணும்? இருக்கிற ஆட்கள் தூண்டுறது. இங்கே அப்படிதான், இங்கே நடந்த சம்பவம் அப்படிதான். அநேக நம்ம குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்க ஆட்கள் இருப்பாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே லாபானோடு பேசினார், இங்கே ஏசாவோடு கர்த்தர் பேசி உணர்த்திருப்பார். நீ போ, உடைய தம்பியோடு சமாதானமாயிரு, அவன் என்னுடைய பிள்ளை, நீங்களும் நான் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளை. நம்ம சொந்த பந்தம். இன்னைக்கு ஒருவேளை நம்மளை ஒன்னாக்காம ஒரு கூட்டம் தடுத்து வச்சிருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம 2 பேரும் ஒன்னாகாம வேற யாரோ ஒருத்தர் உள்ள வந்து, ஐயோ அந்த காரியத்தை அப்படிதான் செய்யணும், இப்படி 2 பேருக்கும் விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏசா வந்து அங்க வந்த உடனே கட்டி அணைத்து முத்தம் எடுத்து ஒருவருக்கு ஒரு அழுகலாம். அழுந்த ஒன்று தான் சொல்றான், இதெல்லாம் எதுக்குப்பா? என்கிட்ட நிறைய இருக்குது, நான் ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லாதவில்லை, எனக்கும் நிறைய இருக்கு. இந்த மந்தையெல்லாம் நீயே வச்சுக்கோ, இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. அவன் வருந்தி கேட்டதுனால ஏசா ஏற்றுக்கொண்டான். அப்ப யாக்கோபுக்கு ஒரு நிழலை கர்த்தர் அங்கே கொடுத்தார்.
சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை பிரிவினைகள் இருக்குதா? உங்க குடும்பத்தை ஒன்று சேர்க்காம, உங்களையும் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்காம இன்னைக்கு யாரோ உள்ளே பூந்து காரியங்களை செய்து கொண்டிருக்காங்களா? அவங்களை வெட்கப்படுத்த கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளோடு ஒரு நல்ல அன்பு இல்லாம, உங்க பெற்றோரோடு ஒரு நல்ல அன்பு இல்லாம, உங்க கணவனோடு உங்க மனைவியோடு ஒரு நல்ல அன்பு இல்லாம யாரோ ஒருத்தருக்கு எடுத்துக்கொண்டு இருக்காங்களா? கர்த்தர் அதை முறியடித்து போட்டு உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு உண்மையான ஐக்கியத்தை கர்த்தர் தருவா. ஏசாவை யாக்கோபு ஒண்ணானாங்க. 2 பேர் சேர்ந்துதான் ஈசாக்க மரித்து போன பிறகு அடக்கம் பண்ணாங்க. எத்தனை வருஷம் கழிச்சுங்க? 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு தன் சொந்த ஊருக்கு வந்த பிறகு பல ஆண்டுகள் ஆயிருக்கும். 2 பேரும் ஒன்னா நின்று ஈசாக்கை அடக்கம் பண்ணாங்க. மரித்து போனவன் அடக்கம். இப்போ எவ்வளவு ஒரு மனம் பாருங்க. அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சார், நேரங்கள் போனதால. அதே ஆதியாகமம் 32:27. அடுத்த ஒரு நிழல் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அல்லேலூயா. அடுத்த ஒரு நிழல் உங்களுடைய சூழ்நிலை முற்றுமாய் மாட்டப் போகிறது. இதுவரைக்கும் யாக்கோபா இருந்தவன் அலைஞ்சு திரிஞ்சா, வனாந்தரத்தில் அலைஞ்சா, ஆடுகள் பின்னே அலைஞ்சா, அங்கே மாமனுடைய கோபத்துக்கு ஆளானா, தன்னுடைய சகோதரனுடைய கோபத்துக்கு ஆளானா, எத்தனையோ பிரச்சனைகள் அவன் வேதனை அனுபவிச்சா. 20 வருஷம் 14 வருஷம் அடிமையா இருந்தா. எல்லா காரியங்களும் நடந்தாலும் கர்த்தர் அவனுடைய பெயரை மாட்டினார். கர்த்தர் அவனுடைய பெயரை ஒரு பாதுகாப்பு கொடுத்து, இது வரைக்கும் நீ அலைஞ்சு தெரிஞ்சது போதும்பா. ஐயா, அம்மா, சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து நீங்க அலைஞ்சு தெரிஞ்சது போடும். இது வரைக்கும் நீங்க யாக்கோபு, இனி யாக்கோபு இல்ல, இஸ்ரவேலாய் கர்த்தர் மாட்டுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்ற பேரை மாத்தினாரு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், யாக்கோபு என்று சொன்னால் அடிமை, யாக்கோபு என்று சொன்னால் அலைந்து திரிகிறவன், யாக்கோபு என்று சொன்னால் பிரச்சனையில, போராட்டத்துல, பசியில, பட்டினியில வாடினவன் யாக்கோபு. நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேலாய் கர்த்தர் மாட்டுவா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற, இது வரைக்கும் அலைந்து திரிந்த நிலைமைகளை கர்த்தர் மாட்டி போட்டு இந்த 9வது மாதம் கர்த்தர் நமக்கு இஸ்ரவேலுக்கு தானே ஒரு கூடாரத்தை, ஒரு நிழலை, ஒரு மறைவிடத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்களும் நான் யாரு? யாருங்க? சொல்லுங்க. இஸ்ரவேலர் என்று சொன்னா தேவனுடைய பிள்ளை. இதுவரைக்கும் யாக்கோபு அலைஞ்சு தெரிஞ்சான். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, வெட்கம், அவமானம், தோல்வி, பிரச்சனை, சண்டை, நிம்மதி இல்லை. ஐயோ, பயமா இருந்த சூழ்நிலை, என்ன நடக்குமோ தெரியல. மாமனாரை பார்த்த பயம், அண்ணனை பார்த்த பயம், வனாந்தரத்துல ஏதாச்சும் கேட்ட பயம். உங்க வாழ்க்கையில பயத்தோடு இருக்கீங்களா? கடங்காரம் வந்துடுவான். வியாதி நம்மள ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சூழ்ந்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை யாக்கோபு என்ற நிலைமையில் மாட்டி இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கூடாரத்தை உங்கள் மேல வைத்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிழலும் அடைக்கலமும் கேடகமா இருந்து நமக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் தருவார். அது என்ன கூடாரம்னா இஸ்ரவேல் என்றுதானே, தேவனுடைய பிள்ளைக்கு தானே கூடாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாகவும் நிழலாகவும் அதே மறைவிடமாகவும் கூடாரத்தை கர்த்தர் எப்படி யாக்கோபுக்கு கொடுத்தார், அதே போல இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, வரக்கூடிய நாட்கள நமக்கு கர்த்தர் அடைக்கலமா. இப்ப வனாந்தரமா அடைக்கலம், அந்நிய தேசமா அடைக்கலம், சொந்த குடும்பத்திலிருந்து பிரச்சனையா ஒரு அடைக்கலம், தன் சொந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிரச்சனையா அடைக்கலம். எல்லாவற்றையும் மாட்டி இந்த 30வது வசனத்தை வாசிங்களே. 32:30 அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் முகமுகமா பார்க்காத நாம இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல கர்த்தரை முகமுகமாய் பார்க்க இஸ்ரவேலர்களாய் கர்த்தர் மாட்டி இருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல கிடைக்க பண்ணுகிற ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்காரு. நமக்கு நிழலாய், அடைக்கலமாய், கேடகமாய், ஒரு மறைவிடமாய் கர்த்தர் நம்மோடு இருப்பார். உங்களுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
யாக்கோபுடைய வனாந்தர வாழ்க்கை மாறினது. வீடு இல்லாத அந்நிய தேசத்துல போய் எங்க தங்குவான்ற நிலைமை கர்த்தர் மாட்டினார். சொந்த மாமனார் எதிர்த்து வந்தா கர்த்தர் அங்கே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். தன் சொந்த அண்ணன் எதிர்த்து வந்தா கர்த்தர் அங்கே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபு என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அன்றைய கரத்தில் அர்ப்பணிப்போம், அன்றைய சமத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவராய் இருந்து நமக்கு நன்மைகளை செய்வோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். வராதவர்களுக்காக நம்ம நினைவு கூறுவோம். கர்த்தர் வரக்கூடிய நாட்கள் அவர் இந்த பந்தியில பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வாரா. ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை கொடுத்து நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்க உதவி செய்தீர். நல்ல பாடல், நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். திறப்பின் வாசல்ல ஒரு 2 மணி நேரம் நின்று ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருடைய சத்தத்தை கேட்டு எங்களுடைய திருச்சபையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லாரும் ஜெபித்திருக்காங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்பட ஒரு அற்புதத்தை நடத்துங்க. வரக்கூடிய நாட்கள் எங்கள் சபையில ஒரு பெரிய திறந்த வாசலை அனுப்பி எங்கள் சபையில ஒரு அநேக ஆத்துமாக்கள் கலந்து கொள்ள கிருபை கொடுங்க. பிள்ளைகள் ஜெபித்தது போலவே ஆண்டவரே 2 ஆராதனைகள் நடக்க சபை முழுமையாய் நிரம்பி இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்தவனமே போகாதபடி ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், வனாந்தரங்கள், தனிமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனை, போராட்ட, சூனியத்தினாவி, மந்திரத்தினாவி, எரிச்சனாவி எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகட்டும். வீட்டுக்குள்ள கிரீசர் பொல்லாதாவிகள் சபிக்கப்பட்டு போட்டு அற்புதம் நடக்கட்டும். இந்த கிருபை ஊட்டப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே.